ஹலோ மக்களே, வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா ஊட்டிக்கு. அப்படியே சென்னையிலேருந்து ட்ரெயின் பிடிச்சோம்னா நைட்டோட நைட்டாக இருந்து நம்மளை விடிய காலையெல்லாம் மேட்டுப்பாளையத்தில் இறக்கிடுறாங்க. இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள், ஊட்டி டாய் ட்ரெயின். ரொம்ப பிஸியாக இருக்குங்க. இதை நம்ம முன்னாடியே புக் பண்ணிட்டு போகணும். இங்கே நம்ம டிக்கெட் எடுக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டிக்கெட்ஸ் தான் கொடுப்பாங்க. அது முன்னாடியே போய் நின்று லைனில் எடுக்கணும். உங்களுக்கு இந்த டாய் ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா முன்னாடியே ரிசர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ட்ராவலை பிளான் பண்ணிக்கோங்க. டாய் ட்ரெயின் கொஞ்சம் பொறுமையாக போகுங்க. நம்ம சீக்கிரமாக பஸ்ஸில் போயிடலாம். உங்களுக்கு மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் பக்கத்துலேயே தான், நடந்தே நீங்கள் வந்துடலாம். அங்கேயுமே நிறைய கேப்ஸ் இருக்கும். கேபில் நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு 1500, ஒரு ஆளுக்கு 2000 அந்த மாதிரி ரேஞ்சில் கூப்பிட்டு போவாங்க. நம்ம தங்க போகிற இடம் சேரிங் கிராஸில் இருக்கிற ஹோட்டல் கீம்ஸ் தான். நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து வரும்போது ஊட்டி வரைக்கும் போக வேண்டாம். சேரிங் கிராஸ்ன்னு நீங்கள் ஸ்டாப் கேட்டிங்கன்னா அங்கே ஸ்டாப்லேருந்து இறங்கி லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குது. லிஃப்ட் வசதியிலேருந்து எல்லா வசதியுமே இருக்குங்க. நாங்கள் முக்கியமாக எதிர்பார்த்தது நல்ல வைஃபை கனெக்ஷன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை தேடி தான் நாங்கள் இந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து இந்த ஹோட்டல் புக் பண்ணோம். சொல்லவே கூடாது, வைஃபை கனெக்ஷன் சூப்பர். அதோடு நாங்கள் இருந்த ரூம் பார்த்திங்கன்னா அந்த சிட்டியோட வியூஸும் அந்த பக்கத்தில் கொஞ்சம் மலை மேடாக இருக்கும். அங்கே க்ரீனரிஸோடு எங்களுக்கு ஒரு ரூம் கிடச்சிச்சு. ரொம்பவே கூலிங்காக அந்த கிளைமேட் இருந்ததுக்கு அந்த வியூஸ் பிரமாதமாக இருந்துச்சுங்க. என்னடா வந்த உடனே கிளம்புறோன்னு பார்த்தீங்களா, டூருக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அப்படி நாங்கள் உடனே வந்த இடம் தான் ஊட்டியிலே மிக உயரமான இடமான தொட்டபெட்டா. நீலகிரியிலே மிக உயரமான மலைத்தொடர் தான் இந்த தொட்டபெட்டா. இங்கேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த அழகிய மலைத்தொடர், அங்கே இருக்கிற கிராமங்கள், இந்த வியூஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். என்ன கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். நாங்கள் போனதே ஆஃப் சீசன்லேயே அந்த ஆட்டோ டிரைவர் போயிட்டு பார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். இதில் சீசன் டைம்லலாம் பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு லைட் ஹவுஸ் செட்டிங்கில் இருந்துச்சு, அங்கேருந்து நம்ம வியூஸை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மக்களே, தொட்டபெட்டாக நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகாதீங்க. போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏன்னா சீனரிஸ் தவிர வேறு எந்த ஆக்டிவிட்டீஸும் அங்கே கிடையாது. ஊட்டி நீலகிரிஸ் ஃபுல்லாகவுமே டீ எஸ்டேட்ஸ்க்கெலாம் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் அந்த முதுமலை போகிற ரோடு, அதுக்கப்புறமா இங்கே ஆஃப் பீட் லொக்கேஷன்லாம் நிறையா டீ எஸ்டேட்ஸ் பார்க்கலாம். அதில் ஒன்று தான் பக்கத்தில் இருக்கிற இந்த டீ கார்டன். இது இவங்களோட ப்ரைவேட் டீ கார்டன் போல் இருக்கு. நாங்கள் இந்த டீ எஸ்டேட்ஸுக்கு போகிற வழியிலே இது இருந்துச்சு. இப்போ அந்த ஆட்டோக்காரர் இருக்கார்ல, அவர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலுமே உங்களுக்கு அந்த குரூப் பேக்கேஜாக ஒன்று இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தனியாக போகிறனா கூட போகிற வழியிலே போய் பார்த்துட்டு அந்த ரேட்டு பேசிட்டு நீங்கள் போகலாம். இங்கே ஊட்டியில் ஒரே கன்வீனியன்ஸ் என்னன்னா, நம்மளுக்கு ஆட்டோ தான். கிடைச்ச இடம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோ இருக்கும், ஷேர்டு வெஹிக்கிள்ஸு எல்லாமே இருக்கும். கொடைக்கானலில் நம்ம அது மாதிரி பார்க்க முடியாது இல்லைங்களே, அதனால் ஊட்டியில் இது ஒரு பெனிஃபிட். எவ்வளோக்கு எவ்வளோ டீ பிளான்டேஷன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இங்கே டீ ஃபேக்ட்ரிஸ்லாம் ரொம்ப அதிகங்க. நம்ம டீ பார்க்கில் இருந்து போகிற வழியிலேயே பெஞ்ச் மார்க் டீ ஃபேக்ட்ரி தான் இது மாதிரி இன்னொரு டீ ஃபேக்ட்ரியும் இருக்குது. உங்களுக்கு ஆட்டோக்காரவங்க தெரியலன்னா அந்த ஒரே ஒரு டீ ஃபேக்ட்ரி மட்டும் கூப்பிட்டு போவாங்க. இது இல்லாமல் நம்மளுக்கு இன்னொரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு டீ ஃபேக்ட்ரியில் போகும்போது அந்த டீ இலைகள்லாம் போட்டு அதுலேருந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது, அது ஃபைனலைஸ்டாக எப்படி ஃபில்டர் பண்ணி அந்த கிரேடெல்லாம் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அங்கே காட்டுவாங்க. நீங்கள் கேட்டிங்கனாலுமே ஒவ்வொரு ப்ராசஸாக சொல்லுவாங்க. நம்மளுக்கு அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. போயிட்டு நம்ம அந்த டீ இலையை மட்டும் போட்டு எப்படிடா ஆசைக்கு பார்ப்போம் இல்லையா, அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். என்னதான் நம்மளுக்கு ஆர்வம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னாலுமே நம்மளுக்குள்ளார ஒரு குழந்தை மனசு இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி இலையெல்லாம் போட்டு விளையாடுவாங்கன்ட்டு தெரியாமல் போச்சு. ஒய்ஃபு போடும்போது ஆசையாக இல்லை, சரி நம்ம திரும்பி ஒரு ரோ போட்டுட்டு போகலான்ட்டு போன நாங்கள் திரும்பி அந்த ஒரு இலையை 2-3 கொத்தை அள்ளி போட்டுட்டு தான் நாங்கள் வந்தோம். சாக்லேட்ஸு இந்த தைலங்கள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸுங்க. நாங்கள் போகிற இடத்துலலாம் கொஞ்சம் சாக்லேட் வாங்கிட்டு போனோம். இங்கே தான் ஸ்பெஷல்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஷாருக் கான், இவர் சல்மான் கான். இவ்வளோ ஹைட்டாக
எப்படி ரஜினி இவ்வளோ ஹைட்டாக இருக்காங்களா? இந்த பெஞ்ச்மார்க் ஃபேக்ட்ரிக்குள்ளாரையே நிறைய அந்த அம்யூஸ்மெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. வேக்ஸ் மியூசியம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து கார் மானுமெண்ட்ஸ் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 70 ஷோன்ட்டு ஒரு ஷோ வந்து கூப்பிட்டாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த ஷோவும். கூட்டம் இல்லை, நாங்கள் மட்டும் ஒன் மேன் ஷோவாக அதை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஷோ பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப காமெடியாக இருக்குன்னு நினச்சோம். அதுக்கப்புறமா அந்த இலுமினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஓவர்டைசர்ஸ், அந்த கண்களை ஏமாற்றும் வித்தைகள் காட்டுவதெல்லாம், அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் செட்டப்ஸ்லாம் ரொம்ப மெனக்கட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த ரெசிடென்ட் ஈவில் படத்தில் வர ஃபீலிங் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த இதுதாங்க அந்த சுற்றுறது தான், இதை நடந்து போகிறதுக்குள்ளார போதும்னு ஆகிடும். இது நம்ம இந்த எம்ஜிஎம்மில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் இங்கே தான் வந்து அதை அனுபவித்தோமா, அப்பா அங்கே சுற்றிட்டு வந்து தலையெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு வந்துருச்சுங்க அது போயிட்டு வரதுக்குள்ளார. மேடம் போகும்போது நீ போப்பான்னாங்க. இப்போ வரும்போது என்ன தடுமாற்றம் இருக்குது பாருங்க, தலையில நடக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா அந்த அக்வாரியம் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டெலஸ்கோப் ஒன்று பேக்கேஜில் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே எங்களுக்கு மொத்தமாக பேக்கேஜில் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக வந்த இடம் வந்து போட் ஹவுஸ் தான். கொடைக்கானலும் சரி இங்கேயும் சரி இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் வந்து இந்த போட் ஹவுஸ் தான். ரொம்ப சின்ன வயசில் போனதுங்க ஊட்டிக்கு, அதனால எனக்கு ஞாபகமே இல்லை. சரி, நம்மளுக்கு அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடையாது, ஒன்லி சீனரிஸ் தான் நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த போட் ஹவுஸை பார்த்தவொடனே ஒரே குஷி பார்த்துக்கோங்க. போன உடனே ஒரு டபுள் பெடல் போட்டை வாங்கிட்டு எங்களுடைய உல்லாச பயணத்தை தொடர்ந்தோம். ரொம்ப நல்லா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அப்படியே இந்த கொடைக்கானல் போட் ஹவுஸ் மாதிரியே தான் இந்த போட் ஹவுஸுமே இருக்குது. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. பார்க்க தானே வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, வெயில் அடிக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியாது. பயங்கர சில்லுன்னு தான் இருக்குது அந்த கிளைமேட் ஃபுல்லாகவுமே. நாளைக்கு என்ன பயணம் பண்ணுறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய், குட் நைட்.